மாலை முரசு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பங்குச்சந்தை நிலவரம் பார்க்கலாம். நிஃப்டியை பொறுத்த மட்டும் 22,500 தொடர்ந்து அதே நம்பர்ல ட்ரேட் ஆகிட்டே இருக்கு. ஸோ நம்மளே சொன்ன மாதிரி இந்த மாதம் 22,500 பக்கமாக மார்க்கெட் க்ளோஸ் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. டவுன் சைடு மார்க்கெட் ஃபால் ஆச்சுன்னா 22,000 அதுக்கு இல்லை போகாது போச்சுன்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக அக்கம்லேட் பண்ணிக்கலாம். திரும்ப மார்க்கெட்டை ரிவர்ஸ் ஆகும். மார்க்கெட்டோடைய தற்போதைய நிலவரப்படி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பை அண்ட் டிப்ஸ் தான் ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி. நீங்கள் ஃபியூச்சர்ஸில் பண்ணாலும் சரி, நிஃப்டி பீஸில் பண்ணாலும் சரி, இல்லை ஆப்ஷன்ஸில் பண்ணாலுமே ஆப்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டர்ம் ஆப்ஷன்ஸ் அது மாதிரி தான் வந்து உங்களால் பண்ண முடியும். ஏன்னா ஒரு வீக்லி ஆப்ஷன்ஸில் உங்களால் கெஸ் பண்ண முடியாது. ஸோ அப்படின்னும் போது உங்களுக்கு லாங் டர்ம் ஆப்ஷன் போது உங்களுக்கு இயர்லி ஆப்ஷன் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. அதுக்கு பெட்டர் நீங்கள் ஃபியூச்சர்ஸே ட்ரேட் எடுத்துடலாம். அந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி நிஃப்டி பீஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்பவும் அஃபோர்டபுளாக அதே நேரத்தில் ரொம்ப சேஃபராக இருக்கும். அது ஸோ நிறைய பேர் அதை யூஸ் பண்ணுறது கிடையாது. ETF பிளான் சொல்லுவாங்க. நிஃப்டி பீஸ் அதை ட்ரை பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் கூட நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து லார்ஜ் கேப் ஃபண்டு, ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு அப்படின்லாம் இருக்கும். டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அதான். ஸோ அதெல்லாம் கூட நீங்கள் உங்களுடைய ஸ்டாக் ப்ரோக்கர்கிட்டே நீங்கள் அக்கௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா அதுலேயும் கூட மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அது என்ன பிராண்டாக இருந்தாலும் அதை பற்றி ஒன்றும் கிடையாது. ஸோ லார்ஜ் கேப் ஃபண்டு, ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு வந்து உங்களுக்கு நல்லாவே சேஃபாக இருக்கும். ஸோ SIP மோடில் போடலாம் தாராளமாக. இறங்கினா திரும்ப ஏறிடும். இந்த வருஷம் அதுக்கு அடுத்த வருஷம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் புல்லிஷாக இருக்கும். குறிப்பாக இந்த இயர் ரெண்டு வரைக்கும் ரொம்பவே மார்க்கெட் வந்து பை அண்ட் டிப்ஸ் தான். இறங்கினா திரும்ப வந்து கண்டிப்பாக ரெக்கவர் ஆகிடும். வாங்கலாம், இறங்குச்சுன்னா ஆவரேஜ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு கான்செப்டில் தான் மார்க்கெட் வந்து ட்ராவல் ஆக போகுது. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா விக்ஸ் 18% வரைக்கும் வந்துருச்சு. கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி லாஸ்ட் மந்த்து இல்லைனா ஒரு 2 to 3 வீக்ஸ் பேக்லாம் 10 இருந்தது இந்தியா விக்ஸ். கிட்டத்தட்ட இந்தியா விக்ஸ் டபுள் ஆயிடுச்சு. ஸோ மார்க்கெட்டோட வொலாட்டிலிட்டி வந்து கொஞ்சம் அதிகமாக ஏற்ற இறக்கம் இருக்கும். கொஞ்சம் எலெக்ஷன் ரிசல்ட் வரதுக்கான டைம் நெருங்க இந்த இந்தியா விக்ஸ் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. இந்த இந்தியா விக்ஸ் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அடுத்த இந்த ஒரு வாரத்துக்கு ஒரு கன்சாலிடேட் ஆகலாம் இந்த 18லேருந்து 25 வரைக்கும். பிறகு அங்கேருந்து இந்தியா விக்ஸ் ஃபால் ஆகும்போது திரும்ப மார்க்கெட் வந்து நிஃப்டி புல்லிஷ் ஆகலாம். ஸோ இந்தியா விக்ஸ் ஃபால் ஆகும்போது நிஃப்டி புல்லிஷ் ஆகும் அப்படிங்கிறது ஒரு வந்து நார்மலாகவே எல்லாரும் யூஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி. அதை கூட நம்ம வந்து ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.